ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீக் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரிவ்யூவோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம டில் வீக் 3 ரிவ்யூஸ் பார்த்தோம். இந்த வீக் வந்து வீக் 4ஓட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ப்ளஸ் வீக் 6 வரையும் உள்ள ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட்ஸ் குவிஸுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க இந்த வீக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட் வீக் 6க்குள்ளதை நான் சால்வ் பண்ணிட்டேன். அகெயின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் 3 ப்ரோக்ராம்ஸும் முடிஞ்சுது. எனக்கு பிடிச்ச ரிகர்சிவ் கான்செப்டில் அவங்க ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தாங்க. ஒரு 4-5 லைனில் நம்ம ப்ரோக்ராமை முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தியராக இருக்கும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். பட் கான்செப்ட் நம்ம சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ராப்ளம் 6மே பார்த்தீங்கன்னா சாரி ப்ராப்ளம்ஸ் வீக் 6ல் ப்ராப்ளம் 3யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஃபிப்னாச்சிங்கிற ஒரு வேர்டை கொடுத்தாச்சு. அது வந்து சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. ஆனால் அங்கே வந்து அவங்க ஒரு பர்சனுக்கு நேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி சீக்வன்ஸை நான் எஸ்டர்டே பார்க்கும்போது என்னங்க இது, ஒரு படிக்கட்டு ஒரு கால் வச்சு போகலாம், இல்லை 2 படிக்கட்டாக போகலாம், இல்லை 3 ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து போகலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத எண் கொடுத்தாங்கன்னா நம்ம என்னென்ன காம்பினேஷனுங்கிறது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நைட்டு படுக்கும்போதும் கூட அதே தாட்டாக இருந்தது. பட் அகெயின் இட்ஸ் ஒரு 4-5 லைனில் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சருக்கு வர்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சால்வ் பண்ணியாச்சு ட்ரீ ரிகர்ஷன் கான்செப்டில். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் போத் லீனியர் ரிகர்ஷன் அண்ட் ட்ரீ ரிகர்ஷன். ஸோ லீனியர் ரிகர்ஷன்னாலே நம்ம ஃபேக்டோரியல் கான்செப்ட் பார்த்துருப்போம். அண்ட் ட்ரீ ரிகர்ஷனாக நம்ம வந்து ஃபிப்னாச்சி பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து அதர் தென் தட் ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. டவர் ஆஃப் ஃபேனாயும் உங்களுக்கு ட்ரீ ரிகர்ஷன் தான் வரும். அதே இது பைனரி சர்ச் கான்செப்ட் இது எல்லாமே உங்களுக்கு அந்த பிரான்ச் எடுத்து போகிறது தான். ஸோ ரிகர்சிவ் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக் 6 ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை, சட்டுன்னு ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக கொண்டு வாங்க. நமக்கு லாஸ்ட் வீக் 4 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்தது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் வீக் 4 குயிஸை நான் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேங்க. ஏன்னா நான் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டேன். போவாங்கப்பா, நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் சால்வ் பண்ணியிருப்போம், அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, எங்கள் ஆன்சர் தான் ஆன்சர் அப்படின்ட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இதுதானே கரெக்டு, நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணணும். ஆர்கியூ பண்ணால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயங்கார் சார், சுதர்ஷன் சார்கிட்ட நம்ம வந்து சார்ட் பண்ணணும். இப்படி வந்து ஒரு பெருசாக போகணும் நம்ம ப்ராசஸ். அதனால் பார்த்தது நம்ம குயிஸ் அட்டன் பண்ணாமே விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் குயிஸ் அட்டனே பண்ணலை இந்த தடவை. பட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து ராங் இவாலுவேஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 4-5 பேர் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க எங்கள் கொஸ்டின் தப்பு தான், கொஸ்டின் 7 ஆப்ஷன் அது உள்ள இல்லைங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டியூஸ்டேஸ் இந்த டேட்டா செட்லேருந்து பாருங்கும்போது எங்களுக்கு வந்த ஆன்சரும் நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனும் வந்து டேலி ஆகலை. அதனால் செக் பண்ணுங்கும்போது இங்கே பாருங்கள், அக்செப்டட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 10 கிடையாது, கரெக்டான ஆன்சர் 17 சில லேர்னர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நானும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, ஏன்னா தப்பாக வச்சுருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து டிஸ்கஷன் ஃபோரம் கிடையாதுங்க, குயிஸ். நமக்கு ஒரு மார்க் பாயிண்ட், அதையும் அவங்ககிட்ட சண்டை போட்டு பெக் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி தான் நான் இதை ஸ்கிப் பண்ணேன். பட் அதையும் தவிர்த்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 ஆல்சோ இதில் கொடுக்கல. பட் அப்கமிங் லேர்னர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. 6மே வந்து நம்பை இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அது வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கிடையாது. உங்கள் ஆப்ஷன் தப்புன்னு சொல்லி அதையும் இவாலுவேட் பண்ண கேட்டிருந்தாங்க. மொத்தம் 5 கொஸ்டின் ரீவாலுவேட் பண்ணுறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்டர் வரையும் ரெப்ரசன்ட் பண்ணாதுலையே என்னவோ இந்த டைம் வந்து எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னது லேர்னர்ஸ் தாங்க கரெக்டு, எங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு தான். ஸோ உங்கள் கரெக்ஷன்ஸ் எல்லாமே கேரிட் அவுட் ஆயிரும்ன்ட்டு ஆர்கியூ பண்ணாமே அக்செப்ட் பண்ணியாச்சு.
இப்போ அப்படி இருக்க பட்சத்துல, எதுக்காக இந்த ராங் ஆப்ஷன்ஸ் குடுத்து அவங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணணும்? இதுதான் என்னோட கொஸ்டின்ஸ். இதுல வந்து மல்டிபிள் செலக்ஷன் சாய்ஸு. 4ன்னா 4மே ஆன்ஸர்ன்னு குடுத்தாச்சு. ஆனா ஆக்சுவலா 1 அண்ட் 3 இந்த மாதிரி தான் அங்க குடுத்துருந்தாங்க. நான் அத செக் பண்ணல. எதுக்கு அப்டின்னா, கரெக்ட்டான ஆன்ஸர குடுக்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஒரு கொஸ்டின்ல வந்து ப்ராபப்ளி தப்பு இருக்கலாம். இருக்கிற 10ல 5 கொஸ்டின்ஸ்மா அந்த மாரி தப்பு வரும். இது எவ்ளோ பெரிய கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கணும் இல்லையா? ஸோ லேர்னர்ஸ்க்கு கன்ஃப்யூஸ் ஆகாதா? ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். ஒரு டெடிகேட்டடா உட்காந்து படிக்கிறவங்களுக்கு. ஸோ வழக்கம் போல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இத வந்து NPTEL டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இத கொஞ்சம் லுக் இன் பண்ணுங்கன்னு. அங்க ஒரு 2 ஃபேக்கல்டி லட்சுமி பிரியா மேம் அண்ட் சந்தோஷ் சார் 2 பேருமே உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேக்ரவுண்ட் போனது எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? தமிழ்நாட்ல ஒரு மேடம் இருக்காங்க. இன்டர்மீடியேட்டா ஒரு மேடம். அவங்க வந்து எனக்கு கால் கனெக்ட் பண்ணணும். இல்ல கூகுள் மீட்லனாலும் ஓகே தான். உங்க கன்சர்ன் அபவுட் ஜேஓ, சிக்ஓஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. NPTELல இருந்து எங்களுக்கு இப்படி ஒரு மெயில் வந்திருக்குன்னு அவங்களும் காட்டிக்கல. நானுமே அவங்களுக்கு சொல்லல. ஏற்கனவே நல்லா கரெக்ஷன் சொல்லியாச்சு. வீடியோஸ் தப்பு இருக்கு. அத கரெக்ட் பண்ணுங்க. ஒழுங்கா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் குடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அத பார்த்துக்கோங்க. வேற ஒண்ணும் உங்கள்ட்ட பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, அந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலைல வியூவர்ஸ். நான் வந்து லாஸ்ட் செமஸ்டரே ஒரு எண்டுல நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆ இன்ஸ்ட்ரக்டருக்கு மெயில் அனுப்புனேன். சார் ஒரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேடம் கூட. சார் வந்து ஆனா எனக்கு சேட் தான் பண்ணாங்க அந்த மீட்ல. நான் சார் கூட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணல. மெசேஜ் மூலமா தான் ரெப்ரசன்ட் பண்ணேன். வீடியோல நானும் பேசினேன் ஆனா. பட் அவங்க என்னன்னா, அந்த மேம் வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து 2010ல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். நான் இந்த கோர்ஸ 2018ல பண்ணேன். அப்படிங்கும்போது ஒவ்வொன்னையும் கேட்கும்போது என் ஹார்ட் டம் 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 அப்படின்னு சொல்லி வெடிச்சுது. ஏன்னா ஒரு குட் டீச்சரா இருக்கிறவங்க எப்பவுமே கன்ஃப்யூஷன வந்து அவாய்ட் பண்ண தான் நினைப்போம். கிளியரா எடுக்கணுங்கிறத நினைப்போம். பட் இவங்க வந்து எப்படி இப்படி தப்பு தப்பா கொஸ்டின் இவாலுவேட் பண்ணி வருது. டிஸ்கஷன் ஃபோரம்ல என்ன சார்ட்ட கனெக்ட் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐஐடி குரூப் அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்ல மத்த லேர்னர்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஒன் ஆஃப் த மெம்பரா இவங்களும் உள்ள இருக்காங்கங்கிறது அப்ப சொல்லும்போது, என்னடா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா ஒண்ணுமே இவங்க பண்ணல. நம்ம சார்ட்ட ரெப்ரசன்ட் பண்ண பிறகு தான் ரொம்ப காமா, ரொம்ப குவைட்டா அழகா அந்த மீட்டிங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா பேசுனாங்க. ஸோ எனக்கு ஒண்ணு தாங்க ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, ஃபார்மாலிட்டிக்கு சில ஒர்க்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது, கிளாஸ்ல ரொம்ப டெடிகேட்டடா எடுத்துட்டு சில ஒர்க்ஸ், ஃபைல் ஒர்க்ஸ்லாம் சரி செய்யணும். ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக இப்படி ஐஎஸ்ஓ நடந்த மாரி கெட்டணும். என்பிஏக்காக இந்த சிஓ, பிஓ மேப் பண்றோம் அப்படின்னு கடமைக்கு செஞ்சோம். உண்மைய சொல்லப் போறேங்க, அந்த மீட்டிங் வந்து கடமைக்கு அவங்க பேசின மாரி தான் இருந்ததே தவிர, ஓகே இது வந்து இந்த மாதிரி தப்பு இருக்குது. இனிமே அத பண்ணாம இருக்கணுங்கிற ஒரு இதே அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கு அது மட்டும் தான் ரீசன் இல்ல. நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் ஒரு query லாஸ்ட் செமஸ்டர்ல இருந்தத தப்பான கொஸ்டினுக்கு நான் இது ரீவேல்யூவேட் பண்ணுங்கன்னு கேட்கிறேன். அவங்க பதிலே சொல்லல. ஆனா தப்பான கொஸ்டின். டிஏ வந்து ஆர்க்யூ பண்றாங்க அது கரெக்ட் தான்னு. ஸோ நான் இப்போ ஆர்க்யூ பண்ணது தான். இப்போ லாஸ்ட் வீக் நடந்ததுல அதே கதை தான் இங்கேயும். அவங்க வந்து என்னங்க உங்களுக்கு வேணும்? அந்த ப்ரோக்ராமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இல்லையா? அது அது டிஏ சொல்றதா கரெக்ட்டு. அது கரெக்ட்டான ஆன்ஸர் என்னன்னு நான் கேட்கிறேன். எனக்கு ப்ரோகிராம் என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்க ஆப்ஷன் கரெக்ட்டாங்கிறத சொல்லுங்கன்னதுக்கப்புறம், அது 2 நாள் கழிச்சு, ஆமாங்க இது ஹேண்டில் பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன்னாங்க பாருங்க. அப்பமே தெரிஞ்சது அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா அந்த கோர்ஸ் அவங்க மேற்பார்வை பார்க்காங்கங்கிறது. ஸோ நான் அந்த மீட்டுக்கு ஒத்துக்கல. ஸோ NPTEL டீமுக்கு அவங்க மெயில் அனுப்புறாங்க. அவங்க வந்து கனெக்ட் பண்ணல. பட் அவங்க சொல்ற மாரி நாங்க கரெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க பண்றோம், வைக்கிறோம். வீடியோல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கு. பட் வீடியோல இருக்க தப்ப எல்லாமே நாங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கு ஆன்ஸரும் இருக்குன்னு. ஏதோ இவங்க போஸ்ட் பண்ண மாதிரி தான். யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப கேவலமான ஃபீட்பேக்ஸ் இருக்கு. நல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அந்த கரெக்ஷன் இதெல்லாம் தப்புங்க. இந்த இடத்துல கரெக்ட் பண்ணுங்கங்கிற ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து லேர்னர்ஸ் குடுத்தாங்க. இப்ப தப்பு இருக்கு. இப்ப என்னோட வீடியோ தப்பு இருக்கு அப்டின்னா, கீழ வந்து நான் பின் பண்ணி, "ஏங்க இந்த லைன்ல நான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் பாருங்கன்னு" நான் சொன்னா அது வேற. இல்லைங்களா? இல்ல யாரும் தப்பு பண்ணா அது பின் பண்ணி டாப்ல இருந்து இதான் கரெக்ஷன் இருக்கு இந்த வீடியோங்கிறதுனாலும் வேற. இது இவங்க என்னன்னே பண்ணல. 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாச்சு. இந்த லேர்னர்ஸ் ஒருத்தவங்களும் ரெப்ரசன்ட் பண்ணி அங்க உள்ள போட்டிருக்கு அத எடுத்து வச்சுக்கிட்டு.
அந்த கரெக்ஷனும் பண்ணியாச்சு. இனிமே நாங்க குயிஸ ஒழுங்கா நடத்துறோம் அப்டின்னா, எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொன்னதெல்லாம் நம்ப முடியாது. தப்பு தப்பா வீக் கொஸ்டின்ஸ் பண்றாங்க. அ இதெல்லாம் ப்ரீவியஸ்ல உள்ள ப்ரூஃப் நான் டைம் எல்லாம் குடுத்தாச்சு. அவங்க தப்பு தான் பண்றாங்க. என்னவோ போங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இல்ல இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு. ஆனா அடுத்த நாளே வந்தது பாருங்க 5 கரெக்ஷன். ஸோ இப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். லேர்னர்ஸ் தான் சஃபரர் ஆவாங்க. ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்கன்னு நான் அனுப்பிட்டேன். ஆனா சார் வந்து 5 கரெக்ஷன்ஸா இருக்கு. என்ன மீனாட்சி அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு அந்த மேம் பதிலே சொல்லல. அவங்களுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃபைன். அவங்க இதுதாங்க அங்க போயிட்டுருக்கு. பட் எப்படி போனாலும் நம்ம வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸ் தான் கன்டின்யூ பண்ணோம். பட் ஜேஓசி டீம் ரொம்ப தேங்க்ஃபுல் டு அந்த ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட். பட் ஒரே ஒரு கில்ட் தான் நீங்க வந்து வீக் 4ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட் ஒழுங்கா குடுக்கல. ஸோ அதுவுமே ஒரு போராட்டம் பண்ணி அது தப்புன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் திருப்பி எல்லா இதுவுமே ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ற மாதிரி குடுத்துருக்கீங்க. ரொம்ப கங்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா யாரு நல்லது பண்ணாலும் நம்ம அத அப்ரிஷியேட் பண்ணணும். தப்பு பண்ணா அத வந்து தண்டிக்கணும். இதுதான் நம்மளோட ரோல். ஸோ இந்த வீக் ரிவ்யூ இதுதாங்க. இதுதான் தப்பு. ஸோ மனம் தளராதீங்க. நம்ம தப்பு போராடி தான் படிக்கணும். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். வேரியஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கம்பல்சரி கோர்ஸா இது ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கலாம். பட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னாங்க பாருங்க, மேஜிக் ஸ்கொயர்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு நம்பர் அது வரணும். ஒரே வேல்யூ. இங்க இதுல வரவே வராது. எல்லாமே ஆன்ஸரும் குடுத்துருக்காங்க. என்னதான் பண்ணுவாங்க இந்த டீம்னே தெரியல. ஸோ இதில நீங்க பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம வாய்ஸ் அவுட் வந்து அங்க குரூப்லயும் இருந்துட்டே இருக்கு. ஸோ என்ன இதில உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றேன் அப்டின்னா, ம் வீக் ப்ரோகிராமிங் அசைன்மெண்ட்ஸ்ல எந்த தப்பும் இல்ல. வீக் 6 வரையும். நீங்க அத வந்து ஆ ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ண போயிரலாம். ஸோ அத ஒண்ணு ரெப்ரசன்ட் பண்றேன். இன்னொரு ரெப்ரசன்டேஷன் நான் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்ணலான்னு தோணுச்சுது. ஸோ இவ்ளோ பெரிய லென்த்தி ப்ரோகிராம் யூஸ் பண்றதுக்குள்ள சார்ட்டட் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் ஹிண்ட் குடுத்துருப்பேன். ஆ ஏன்னா ஸ்ட்ரிங் குடுத்தா அது ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ சார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரிங் குடுத்திருந்தா அத இப்போ குட் வேர்ட்ஸ்ன்னு குடுத்திருந்தா அப்பர் கேஸ், லோவர் கேஸா இருந்தா லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு சார்ட்டட் ஆர்டரா சார்ட் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டாவே நீங்க சார்ட்டட்ங்கிற மெத்தட நீங்க யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஆக்சுவலா இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, லென்த்தியா குடுத்துருக்காங்க. ஏ டூ ஜி ஸ்மால் லெட்டர்ஸ அரேஞ்ச் பண்ணி குடுத்தாச்சு. ஒரு ஸ்ட்ரிங்கா. நம்ம ஒவ்வொரு வேர்டா பார்த்து, இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பார்க்குறோம். இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல இருந்ததுன்னா, நம்ம அத புதுசா அவுட்புட் ஸ்ட்ரிங்ல கன்காட்னேட் பண்றோம். இல்லன்னா விட்டுர்றோம். ஸோ இப்படி வந்து 2 நெக்ஸ்டர் ஃபார் லூப் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற போல சார்ட்டட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது வந்து எல்லாரும் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லான மெத்தட்ங்கிறனால அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுது. ஸோ இங்கேயும் அத மாதிரி தான். நான் நார்மலா வேற ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணேன். எனக்கு கரெக்ட் ஆன்சர் வரல. ஸோ நேம 2யும் ஈக்குவல் டேட் ஆஃப் பர்த்தா இருந்தா சார்ட்டட் மெத்தட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு வந்தது. ஏன்னா நான் டைரக்ட்டா டேட் டைம் மாடியூல வச்சே பண்ணிட்டேன். இவங்க வந்து அதுவும் மேனுவலா பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட் டைம் மாடியூல்ல டைரக்ட்டாவே நீங்க ஆப்ஜெக்ட்டா இருந்தா டிஃபரன்ஸ் பார்த்தா யார் முன்ன வந்தா, யார் பின்ன போனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே. ஸோ அது கிரேட்டரா இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க ஃபர்ஸ்ட்டு, லெஸ்ஸரா இருந்தா செகண்ட் உள்ளவங்க அப்படிங்கிற மாரி நம்ம போட்டுட்டு ஈக்குவலா இருந்தா அந்த நேம் வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல வரணுங்கிறதுக்காக அந்த 2 நேமையும் சார்ட்டட் மெத்தட்ல குடுத்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல வந்துரும். அதுல உள்ள ஃபர்ஸ்ட் நேம நான் எடுத்து பிரிண்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பார்த்துக்கோங்க. இல்ல நீங்க எது சிம்பிளா இருக்கும் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் 4த் வீக் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் ஆ ஒரு ஸ்கேலார் வேல்யூஸ ஆட் பண்ணும்போது, ஆனா ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு புரியலங்க. எனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் வரலன்னு. நானும் அவங்களுக்காக எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். எனக்கு கரெக்ட்டா என்ன டெஸ்ட் கேஸா இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியல. ப்ரோகிராமிங் அசைன்மெண்ட்ல 3 டெஸ்ட் கேஸும், ப்ரோகிராமிங் அசைன்மெண்ட் 2ல 2ண்ட் டெஸ்ட் கேஸும் ஒர்க் ஆகலங்காங்க. பட் அந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸா இருக்கு. ரிமைனிங் கேஸஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. எனக்கு அந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ஒர்க் ஆகலன்னா, என்ன தப்பு விட்டாங்கங்கிறத அவங்க ப்ரோகிராம காமிச்சாங்க தாங்க சொல்ல முடியும். ஸோ இதுலயும் ஒரு ஹிண்ட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வீக் 4ல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம டிஏ சொன்ன மாதிரி ஐ நாட் ஈக்குவல் டு n-1 இருந்தா கமா வேண்டாங்கிறதுக்கு பதிலா, நீங்க பேசாட்டி இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். லாஸ்ட் லைன்ல நம்ம கமா ஜாயின் ஆகாது. சரிங்களா?
ஸோ இங்கே நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லேர்னர்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். இதுவுமே நான் வந்து ஜேஓசி டீம் மூலமாக தான் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கு முன்னாடி தெரியும். பட் அதோட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னோட கோ லேர்னர்ஸ் லாஸ்ட் செமஸ்டர் வந்து மணிகண்டன் செஷன் அவங்க நடத்தும்போது ஸ்காலர் நடத்தும்போது அவர் அவ்வளோவா சொல்லிக் கொடுக்க மாட்டார். பட் நாங்கள் எல்லாரும் லேர்னர்ஸ் எல்லாரும் மாற்றி மாற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். இது எனக்கு நான் சால்வ் பண்ணது, இது நீ சால்வ் பண்ணது. அப்போ என்னோட கோ லேர்னர்ஸ் ஹரிஷ் அண்ட் லோகேஷ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸோட போட்டதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக சால்வ் பண்ணுறாங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன்னு. ஸோ அதில் தெரிஞ்சுக்கிட்டது தான். நீங்களும் அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப லாஜிக்கலாக போகிறதோட சிம்பிளாக கொடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்கமிங் வீக்ஸ் இதை விட ஷார்ட்டாக எப்படி நான் வீக் 5 அண்ட் வீக் 6 ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். Bye, take care.